அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப பிரசன்ட்டா 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நெறைய நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நுழைவுத் தேர்வு முடிஞ்சிருச்சுங்க. இப்ப ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவலையும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் இந்தியன் நேவல் அகாடமி. இந்த 2 கல்லூரிகள்ல சேர்றதுக்கான நுழைவுத் தேர்வு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லூரி எங்க இருக்குது? இந்த கல்லூரியில சேரணும்னா என்ன ப்ரொசீஜர்? இந்த கல்லூரியில படிச்சா என்ன வேலை கிடைக்கும்? என்ன மாரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஏ டூ இசட் தகவல்கள் இந்த வீடியோல குடுக்கப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 ஃபோர்ஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மக்கள் வேலை செய்யறதுக்காக தான் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப வேலை செய்ய போறப்பயே தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்னவா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்க வந்து சேரக்கூடிய கேட்டகரிங்கிறது சோல்ஜர்ஸ்ங்கிற கேட்டகரியில வருவாங்க. பட் அதை தாண்டி அவங்க வந்து முக்கியமா அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே என்ன கேட்டகரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதுக்கு தகுந்த சேலரி, அதுக்கு தகுந்த அலவன்சஸ் இதெல்லாமே இருக்குதுங்க. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் நம்ம வந்து சோல்ஜர்ஸா தான் போறதுக்கு தான் ட்ரை பண்றோம். சோல்ஜர்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்றோம். பட் ஆஃபீஸர்ஸா போனா அங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப ஆஃபீஸரா ஜாயின் பண்ணணும். என்ன சார் ப்ரொசீஜர்? இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருமே நம்ம நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு +2 முடிச்சு, ஒரு டிகிரி முடிச்சு, அதுக்கடுத்து அது சம்மந்தப்பட்ட தேர்வுகள் எழுதி நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இன்னொரு வழியும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் சார்ந்து நிறைய கல்லூரிகள் இயங்குது. அந்த கல்லூரிகள போய் நீங்க பட்டப்படிப்பு படிக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராணுவங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆஃபீசர் கேட்டகரிக்கான ட்ரைனிங் குடுத்துடுறாங்க. அதோட குவாலிட்டிஸ வந்து டெவலப் பண்றாங்க. அது மூலமா படிக்கிறப்பவே உங்களுக்கு ஸ்டைஃபண்டோடவும், படிச்சு முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஆஃபீஸர்ஸாவும் பணிபுரியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பிளஸ் வந்து முக்கியமா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப்க்கு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவல் அகாடமி மற்றும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல கடக்வாசலா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. இப்ப மத்த அகாடமிஸ்லாம் எடுத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் தனியா வந்து நடத்துவாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு மட்டும் தனியா நடத்துவாங்க. இந்தியன் நேவிக்கு மட்டும் தனியா நடத்துவாங்க. பட் இந்த அகாடமியை பொறுத்தவரைக்கும், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வந்து 3 ஃபோர்ஸஸ்க்கும் சேர்த்து ஒரே அகாடமி ரெக்ரூட் பண்ணி காமனா ட்ரைனிங் கொடுத்து அதுக்கடுத்து அனுப்புறாங்க. 2வது இந்தியன் நேவல் அகாடமி. இந்தியன் நேவல் அகாடமியில முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் போறாங்க. இன்ஜினியரிங் படிப்புகள் அங்க படிக்கலாங்க. இப்ப இந்திய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் இந்தியன் நேவல் அகாடமியில +2 முடிச்ச உடனே ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்றீங்கிற பட்சத்துல பெரும்பாலும் ஃபீஸ் கிடையாது. காலேஜுக்கு ஃபீஸ் கிடையாது. ஹாஸ்டல் கிடையாது. ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது. மெஸ் பில் கிடையாது. படிச்சு முடிச்ச உடனே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப், படிக்கிறப்பவே ஸ்டைஃபண்ட், இது மாதிரி பல்வேறு வகையான அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த கல்லூரிகள்ல எல்லாம் சேர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் இந்தியன் நேவல் அகாடமி இந்த 2 கல்லூரிகளையும் சேரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன வெப்சைட்ல போய் பார்க்கணும்னா, யுபிஎஸ்சி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்க்கணும். இதுக்கு அவங்க வெப்சைட்டே கொடுத்தாங்க. upsc.online.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்ம வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நுழைவுத் தேர்வுகள் அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ மூலமா நடக்கும். என்டிஏங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி மூலமா நடக்கும். பட் இந்த நுழைவுத் தேர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி நுழைவுத் தேர்வா வந்து நடத்துறாங்க. இது அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சான்னு கேட்டா ஓப்பன் ஆயிருச்சு. டிசம்பர் 8ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்குங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிசம்பர் 30க்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல முக்கியமா ஒரு விஷயம், எந்த ஒரு நுழைவுத் தேர்வுக்கு அப்ளை பண்ணணும்னாலும் இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு டைரக்டா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்ப நடுவில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. இந்த நோட்டிபிகேஷன்ங்கிறத டவுன்லோட் பண்ணி, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நம்ம உள்வாங்கிட்டு அதுக்கடுத்து தான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த நோட்டிபிகேஷன்ங்கிறத வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் ஐஎன்கிற வெப்சைட்ல கிடைக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து 3 ஃபோர்ஸ்க்குமே செலக்ட் பண்றாங்க. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸ்க்குமே இவங்க செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கடுத்து உங்களை வந்து அந்தந்த ஃபோர்ஸ்க்கு தகுந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்ல இவங்க வந்து விட்டுருவாங்க. ஸோ இதில் முதல்ல ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை பேர்த்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா 208 போஸ்டிங். 208 போஸ்டிங்ல 198ங்கிறது பாய்ஸ்க்கும் 10 போஸ்டிங்கிறது கேர்ள்ஸ்க்கும் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி நேவி என்டிஏல இருக்கக்கூடிய நேவியில மொத்தம் 42 போஸ்டிங், பாய்ஸ்க்கு 37, கேர்ள்ஸ்க்கு 5. அடுத்து ஏர்ஃபோர்ஸ்னு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 போஸ்டிங் இருக்குது. அங்கே 3 பிரான்ச் இருக்குது. ஃப்ளையிங் பிரான்ச், கிரவுண்ட் டியூட்டிஸ்ல டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு மொத்தம் 120 போஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 114 போஸ்டிங் பாய்ஸ்க்கும் 6 போஸ்டிங் கேர்ள்ஸ்க்கும் தராங்க. இது போக இந்தியன் நேவல் அகாடமியில் 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம்ங்கிற வழியில் ஒரு 24 பேர்த்து எடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 370 பாய்ஸ், 24 கேர்ள்ஸ், மொத்தம் சேர்த்து 394 பேர்த்த வந்து இந்த வருஷம் ரெக்ரூட் பண்ண போறாங்க. இந்த 394 பேர்த்துக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு தான் இப்போ வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்டிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய இடங்கள் நடக்குது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா சென்னை, கோயம்புத்தூர், அதுபோக வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மதுரை, தென் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, வெள்ளூர், இந்த 5 ஊர்களில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். தென் நீங்க வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2007ல இருந்து 1 ஜூலை 2010க்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இப்போ ஆர்மி விங், அதாவது என்டிஏல ஆர்மி விங் அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது நீங்க நேவி இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா 12th கம்பல்சரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. இது முக்கியமா அப்ளிகேஷன் ஃபீங்கிற கேட்டகரி. இப்போ நார்மலாக இன்னைக்கு வந்து என்டிஏ சார்பாக நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமா நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா ஃபீஸுங்கிறது ஒரு 1000 ரூபாயில் ஆரம்பிச்சு 1500, 2000, ஈவன் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு 4000 ருபீஸ் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் இது வந்து யூபிஎஸ்சி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வுங்கிறனால இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஃபீஸ் பாருங்க, வெறும் 100 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் இருக்காது, உமனுக்கு இருக்காது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்காது, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் வந்து உங்க அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில் ஆகலைன்னா திருப்பி ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த ஒரு எக்ஸாமை சும்மாவாச்சு எழுதி பார்க்கலாம். ஏன்னா நம்ம மற்ற நுழைவுத் தேர்வுகளுக்கெல்லாம் எவ்வளவோ காசு கட்டி எழுதுறீங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய டைம் எழுதுறீங்க. பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வெறும் 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணா போதும், எழுதலாம். பட் என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து அதை பற்றின விஷயங்கள் வந்து எழுதுறது இல்லைங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் வேற என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, ரோல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. தென் இது போக வேற என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வருங்க. இப்போ அடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. மொத்தம் 2 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2ங்க. பேப்பர் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து நடத்துறாங்க. 2.5 மணி நேரம் நுழைவுத் தேர்வு. எத்தனை மார்க்குக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்களுக்கு வந்து அவங்க வந்து கேள்விகள் கேட்கறாங்க. அடுத்து 2வது ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2, இதுவும் 2.5 மணி நேரம் நடத்துறாங்க. 600 மதிப்பெண்களுக்கு, மொத்தம் 900 மதிப்பெண்களுக்கு இவங்க ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. இந்த நுழைவுத் தேர்வை கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 900 மதிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு 5 நாள் ப்ராசஸ். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ரெண்டையும் சேர்த்து 1800 மார்க்ஸ். இந்த 1800 மார்க்ஸ்க்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அவங்கள தான் வந்து அவங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸாமினேஷனோட சிலபஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா, மேட்ரிசஸ், டிரிக்னாமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், வெக்டர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்தெல்லாம் கேள்விகள் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து கேள்விகள் வரும், ஜென்ரல் நாலேஜ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. தென் ஹிஸ்டரி, ஃப்ரீடம், மூமெண்ட் இதெல்லாம் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க. ஜியாகிரபில இருந்து கேள்விகள் கேட்பாங்க.
கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்தும் நம்ம வந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ பத்தின ப்ராசஸ். அத பத்தி நான் தனியாவே உங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடியோஸ்ங்கிறது போடலாங்க. அடுத்து இதில வேற என்ன முக்கியமான விஷயம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம எக்ஸாம்க்கு வந்து ஃபில் பண்றது, எப்படி எக்ஸாம் எழுதுறது, அ ஓஎம்ஆர்ல வந்து தான் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அது வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான். ஸோ இதில என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து குடுத்துட்டாங்க. தென் இது போக வேற முக்கியமா வேற என்ன விஷயங்கள குடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இத தாண்டி முக்கியமா வேற சில முக்கியமான விஷயங்கள் என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போங்க. ஸோ வேற சில முக்கியமான விஷயங்கள்ங்கிறது வந்து நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இதுல இருக்கக்கூடிய கடைசி பேஜ் வரைக்குமே சில முக்கியமான தகவல்கள் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம செக் பண்ணி சொல்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கடைசி பேஜஸ்ல கூட வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க பாருங்க. ஒரு இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு எத்தன விஷயங்கள வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. டிசபிலிட்டி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன கிரைட்டீரியா இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு புரியும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. இத தாண்டி வேற சில முக்கியமான விஷயங்கள்ங்கிறப்ப என்ன போஸ்டிங் கிடைக்கும், எவ்வளோ சேலரி கிடைக்கும், என்ன ஸ்டைஃபன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழ கடைசியா வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின விஷயங்களையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க, எவ்வளோ செலவுகள் நம்மளுக்கு பண்றாங்க. நீங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், தென் வந்து என்னென்ன கெயின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க குடுக்குறாங்க. அதாவது பிரீஃப் பர்ட்டிகுலர்ஸ் ஆஃப் தீஸ் ஃபீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில உங்களுக்கு வந்து பாக்கெட் மணிக்கு எவ்வளோ தருவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க, ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் குடுத்துடுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க. நீங்க என்டிஏல படிக்கிறீங்க, இந்தியன் நேவல் அகாடமியில படிக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்ல இருந்தும் நமக்கு வந்து நிறைய வகையான ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது தர்றாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம தமிழ்நாடு பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கங்கிற பட்சத்துல, உங்களுக்கு ஒரு ₹400 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒன் டைம் அலவன்ஸா வந்து தர்றாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ₹1,00,000 வரைக்கும் வந்து அவங்க வந்து கிராண்ட் ஒதுக்குறாங்க. சரிங்களா? இது மாரி சில இன்டர்னலான சில விஷயங்கள் குடுக்குறாங்க. ஸோ ட்ரெய்னிங் புரோகிராம் இந்த நீங்க அங்க போய் படிக்கக்கூடிய புரோகிராம். நீங்க ஆர்மில ஜாயின் பண்றீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிஏ படிக்கலாம். நேவில போறீங்கன்னா, பிடெக் டிகிரி படிக்க முடியும். ஏர்ஃபோர்ஸ்ல போறீங்கன்னா, பிடெக் டிகிரி இல்லைன்னா பிஎஸ்சி இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரேங்கிங் பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான சம்பளங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. லெப்டினன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க வந்து லெப்டினன்ட் கேட்டகரியில தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய சேலரிங்கிறது 56,100லேருந்து ₹1,77,500 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது போக வேற என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து கெயின் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில நம்மளுக்கு வந்து இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணா கிடைக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ் மற்றும் இது சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகும். இந்த மாரி கன்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.